எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆதிக் ரவிச்சந்தருடைய டைரக்ஷனில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஜே சூர்யா விஷாலுடைய நடிப்பில் வெளிவந்த மார்க் ஆண்டனி. இந்த படம் வந்துட்டு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போனாலும் விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் போய் சேரல. எஸ்ஜே சூர்யா, ஆதிக் ரவிச்சந்தர் இவங்களுக்கு அந்த படத்துடைய கிரெடிட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆதிக் ரவிச்சந்தர் அதை தொடர்ந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற படம் ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சது, குட் பேட் அக்லி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் 3 வேடங்களில் நடிக்கிறார். கெட்டப்பாக வராரா இல்லை கேரக்டரில் வராரா அப்படின்னு தெரிய வரல. பட் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இதில் வில்லனாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு அப்படி இந்த படத்தில் ஒரு வில்லன் வேடம் அப்படின்னா இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15-20 வருஷத்துக்கு முன்னால் அடித்து தூக்கி இருக்கிறாரு அவர். இப்போ ரெட்டு படம்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனிசம் கலந்த ஒரு கதாபாத்திரம் தான். ஏன்னா வில்லனுக்கு இவர் தான் வில்லன். வில்லன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருப்பார். அந்த படத்துல கூட பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் பண்ணியிருப்பார். போலீஸுக்கு வில்லனாக பண்ணியிருப்பார். ரசிக்கும்படியாக இருக்கும் அவருடைய அந்த ஆக்டிங் எல்லாமே பார்க்கும்போது. இன்னும் ஒரு கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸாக பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அந்த கதாபாத்திரத்துடைய வடிவமைப்பும் சரி, இவருடைய நடிப்பும் சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் வித்யாசாகர் மியூசிக் பண்ணியிருப்பார். ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு விஜய் படமும் அந்த படமும் மோதிச்சு. பட் இந்த படம் பெருசாக போகலைன்னால இன்னை வரைக்கும் ஒரு நல்ல பேர் அப்படின்னே சொல்லலாம் இந்த வில்லனுக்கு. இவர் கூட வந்துட்டு விஜய் மோதின படம் வந்துட்டு பகவதின்னு நினைக்கிறேன். பகவதி கூட விஜயோடைய லைஃப்பில் ஒரு அவரோட கேரக்டர், அவரோட நடிப்புக்கு ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் ஆக்ஷன் படங்களை நடிக்க ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு அப்படிங்கிற ஒரு படத்தில் கூட ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பார். அடுத்து தொடர்ந்து பில்லா 2 பார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வில்லனிசம் அது கலந்துதான் ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும் நான் சொன்ன படங்கள். நீங்கள் ரெட்டிலருந்தே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கதாபாத்திரம், அந்த சிங்கம் புலி தான் அந்த படத்தோட டைரக்டர் தேவா மியூசிக் பண்ணியிருப்பார். அல்டிமேட் 5 பாட்டுமே இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லிக்குச்சி உடம்புக்காரியாக இருக்கட்டும், இல்லை நவம்பர் மாதம் பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஹரிஹரன் தான் பாடியிருப்பார். வேற லெவல் பாட்டு. அந்த மாதிரி பாட்டு எனக்கு தெரிஞ்சு விஜய் அஜித்துக்கு அவங்களுடைய கரியரில் தேவா பாடல்கள் கொடுத்த மாதிரி வேற எந்த இசையமைப்பாளர்களும் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். தேவா உடைய இசையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இசையில தான் விஜய் அஜித் வளர்ந்ததே. எப்படி இளையராஜாவுடைய இசையில் அதுக்கு முந்தைய தலைமுறை வளர்ந்தாங்களோ அது மாதிரி இந்த 2வது தலைமுறை அப்படின்போது விஜய் அஜித் இன்னும் அவர் கூட சேர்ந்து வந்த வண்டியெல்லாம் வந்து தேவாவுடைய இசையில தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இடத்துல போய் உட்கார வச்சது தேவா தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல்கள் அஜித்துக்கு அதுக்கப்புறம் அமையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒன்று பாட்டு கொடுத்துருப்பாரு. இந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக அடித்து தூக்கி கடாச்சிடுவார். சமீபத்தில் வெளியே வந்த வேதாளம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான். அவருடைய அந்த மேனரிசமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான். நிச்சயமாக இந்த படத்தில் 3 கதாபாத்திரம் அப்படிங்கும்போது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு கேரக்டர்னு இவங்க மெனக்கிட்டு ஒரு நல்ல ஹைப்பான சீன் கொடுத்துருந்தாங்கன்னா 3 கேரக்டருக்கு 3 சீனுங்கும்போது படம் 3 மணி நேரத்தில் முடிச்சிடும். பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரே கேரக்டர் போட்டுக்கிட்டு எல்லா கதாபாத்திரத்தையும் அவரை பண்ண விடும்போது கொஞ்சம் ரசிப்பு தன்மை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தை கொஞ்சம் இதெல்லாம் நம்ம 15-20 வருஷத்துக்கு முன்னே பார்த்தாச்சு. இப்போ 3 கேரக்டராக பிரித்து அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது அதை நிறைவாக அந்த 3 மணி நேரத்தில் நல்லாயிருக்கும். நிச்சயமாக வந்துட்டு இந்த படத்தில் ஒரு ஃபேன் பாய் மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்தர். அவர் உண்மையிலேயே வந்துட்டு அஜித்துடைய ஃபேன் தான் அப்படிங்கிற மாதிரி பல சந்தர்ப்பங்களை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஸோ நிச்சயமாக அந்த ஒரு இப்போ இந்த சூப்பர் சுப்பு அப்படிங்கிறவர் ரஜினிக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருப்பார், அந்த கேட்டிருப்பீங்க ஜெயிலரில். அந்த மாதிரி இதில் ஆதிக் ரவிச்சந்தர் வந்துட்டு அஜித்தை வச்சு செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் ட்ரெய்லர் வெளியாகி இருந்தது. நான் இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன். நம்ம வேலை பிஸி அந்த மாதிரி உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் அந்த அதுங்கிற வார்த்தையை மறுபடியும் அது ரெட்டு படத்தில் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த ரெட்டு கதாபாத்திரம் மாதிரி தான் ஒரு கேரக்டர் இதில் தெரியுது. ஏன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை முடி இருக்காது, பட்டு அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு தாடி, இந்த ஷார்ட் முடிங்கிற மாதிரி சிங்கம் புலி தான் அவர் அந்த கேரக்டர் வடிவமைச்சிருப்பார். இன்றைக்கி நகைச்சுவை காட்சிகளில் பார்த்துருப்பீங்க சிங்கம் புலி, அவர் தான் அந்த படத்துடைய டைரக்டர். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அந்த படத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுங்கிற வார்த்தையை கொண்டு வந்துருக்குற அப்படி உண்மையிலே ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குது. 10ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் மார்ச் ஏப்ரலில் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. உண்மையிலே பெரிய வெற்றி இந்த படம் பெறும் அப்படின்னு என்னோட எதிர்பார்ப்பு. இதுக்கு முன்னே வெளியான விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு போகலை. அந்த படத்தை வந்து வெளியானால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் அந்த படம் வெளியே வந்திருக்கு. கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க.
பட் பெரிய ஸ்டாருங்களை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் வர போகிறது கிடையாது. கொஞ்சம் பெனிஃபிட் வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் பெனிஃபிட் தான் அவங்களுக்கு. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவிஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக பெரிய லெவலில் அந்த படத்தை கொண்டுட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுடைய பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு பெரிய கலெக்ஷன் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற தரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. அதை வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தும் கொண்டு வந்திருப்பாரு. நிச்சயமாக ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஏப்ரல் 10 இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவோம். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.